நானே நூலாக்கு காதோடு கூத்தாட நெத்தி போட்டு பூவோடு நீ வாழணும் நித்தனிக்க நான் பாடணும் மண்ணை தொட்டி கும்பு கட்டி ஒட்டுன்னு வச்சுக்கமா இந்த கண்டு மூக்குத்தியும் கட்டில இல்லதமா தெற்கால ஓடுற காவிரி யாரும் சங்கங்கள் பாடுகிறேன் மணக்கால ஓடுற வைகை வந்து பார்த்துக்க கூறுகிறேன் நல்ல நேரம் வந்தது யோகம் வந்தது மாலையை சூடிக்கமா மண்ணை தொட்டு கும்பு கட்டு ஒட்டுன்னு வச்சுக்கமா வெள்ள கண்டு மூக்குத்தியும் வட்டன வெள்ளதமா. வாழ்க மகளை வாழ்க. சகல கலைஞானம் பெற்று தாங்கள் பல்லாண்டு கால வாழ்வுவிட என்னுடைய மனமாறு உங்களை வாழ்த்தினாலும் கூட உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் அண்ணனுடைய வாயிலாக தோழியுடைய வாயிலாக நான் கேட்டு அறிந்து கொண்டேன். அப்படி இருந்தாலும் உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும். கேட்கலாமா? பெரிய ஆளா? அருமையான கேள்வி. இல்ல நம்ம இப்ப என்ன சொன்னுச்சுன்னு இப்ப சில்லறை சதவீதம் என்ன சுவாமி, ஏன்னா உங்க விவரத்துக்கு பதில் சொல்லும் அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய எல்லாம் கிடையாது. இப்படியா நிறைய பேர் பேசுவாங்க, நான் அப்படிலாம் பேச மாட்டேன். அதுக்காக எனக்கு ஒண்ணு தெரியாது நீங்க அறியக்கூடாது சுவாமி. ஏன்னா கட்டது கைமண்ணளவு கையாவது உள்ள பழகு புட்ட கைமணந்தை ஓதுகின்றால் என்ன மெத்த விளவனை கூற வேண்டாம். எறும்பும் தன் கையால் இன்சான் ஆகும் போல எல்லாம் தெரிந்தவும் கிடையாது, ஒன்றுமே தெரியாதவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு எனக்கு தெரியாம இருக்கலாம். விவரம் கேட்கறீங்க கேட்க சுவாமி, ஆனா மறுபடியும் நானே கேட்பேன். அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்தா நீங்க கேள்வி கேளுங்க. கதையின் முறைப்படி முதற்கட்ட விசாரணையாக படுவிழி கற்கண்டு மொழி மாறு படுவிழி கற்கண்டு மொழி மாறு நீ வானிருக்கும் ஆறுகள் உண்மையில எனக்கு இந்த கதை பாட்டு பாடல சுத்தமா விருப்பமே கிடையாது. ஆனா பாடியதுக்கு ஒரே காரணம் கதையுடைய சாராம்சம் என்னால கெட்டு போயிடக்கூடாதுன்னு. ஆனா அந்த அடிப்படை அறிவு கொஞ்சமாச்சும் உனக்கு இருக்கா அப்படின்னா இல்ல. உனக்கெல்லாம் மனிதர்களுக்கு இருக்க வேண்டியது 6 அறிவு. உனக்கெல்லாம் உன்னை உருவத்தையும் நீ பேசுறதையும் பார்த்தா அதிகபட்சம் 2.25 அறிவையாச்சும் தாண்டுமான்னா தெரிஞ்சுக்கலாமா? பேசுற பேச்சு அப்படி இருக்குமா? என்ன ஒரு சபையின் நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா? சும்மா அந்த கோயில் கத்தினா கடுப்பாயிரம். உடனே நான் என்ன சொன்னேன், உன்னிடத்துல உன்னை பற்றிய விவரங்களை உங்க அண்ணன் சொன்னாருமா, உங்க தோழி சொன்னாங்கமா, உன்னிடத்துல இதுக்கு நீ என்ன பேசணும்? என்ன பேசணும்? சாமி கேளுங்க சாமி, தெரிந்தவரை கூறுகின்றே தெரியாததை கேட்டு இல்ல அதோட வேணாம் கேளுங்க சாமி, எனக்கு தெரிஞ்சது அதோட நிப்பாட்ட வேண்டியதானே. என்ன நீ வசனம் பேசுற? நீ பேசும்போதே உன் பல்லு ஒவ்வொன்னே டப்பு டப்பு உதுத்து கையில கொடுப்போமான்னு தோணுச்சு. ஆனால் அதே நீ கெடுக்கிற அந்த சபை நாகரிகத்தை நான் கெடுக்க முதல்ல எந்த சபையில் நிக்கிறோம், யார்கிட்ட என்ன பேசணும் முதல்ல அத இல்ல உங்க குருநாதர் எழுதி கொடுத்திருக்காரு, எழுதி கொடுத்திருப்பாரு. இல்ல நீ இதை மனப்பாடம் பண்ணிருக்கியா தொடச்சு தூக்கி எரிஞ்சிட்டியா? ஏன் வாண்ட எப்படி பேசணுங்கிற அந்த அடிப்படை அறிவு இல்லையா உனக்கு? பேச்ச குறண்டேன். ஒரு நாரத மகரிஷி கேட்கறது சொல்ல பொழுது கேளுங்கன்னு சொல்லு, இல்ல கேட்க வேணாம் சொல்லு. எந்த பஞ்சாயத்தும் இல்ல, பெரிய ஆளான்னு கேக்குறா. யாரு கேக்குறா? உங்களதான் கேக்குறேன். எதுக்கு நீ கேக்குறா? அப்படி கேக்குற அளவுக்கு நீங்க ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது. அப்படி நான் பதில் சொல்ற அளவுக்கு நானும் பெரிய ஆள் கிடையாதுன்னு கேக்குறேன். பயந்துற பாத்தியா? அதுக்கு பேர் தான் பயம். நல்ல அறிவாளி தைரியமான என்ன சொல்லணும், பெரிய ஆளா அப்படித்தான் கேட்பேன். அப்படி நீ சொன்னேன்னா உன்னை ஒரு ஆளா வச்சு நான் மதிச்சிருப்பேன். ஆனா நீ என்ன சொல்ற, உங்கள்ட்ட பதில் சொல்ற அளவுக்கு நானும் பெரிய உடனே காலில் விழுந்துறீங்க. எதுக்கு அப்புறம் காலில் விழுகிற ஆளு என்ன இதுக்கு பெரிய ஆளா என்ன நீ கேக்குற? இந்த அளவுக்கு நீங்க வந்து செய்யற சாமி. இப்ப உடனே கேக்குறேன், இப்பவே கேக்குறேன். என்கிட்ட விவரம் கேட்கல உண்மையாவே நீங்க என்ன பெரிய ஆளா? சொல்லுங்க. திரும்ப சொல்றேன், நிறைவுடன் தழும்பாது, குறைவுடன் தான் தழும்பும். குறைவுடன் கூத்தாடும். ஆமா, ஆனா வெறும் தழும்புமா? தழும்பாது. அதுவும் தழும்பாத. நீ நிக்கிற தோரணம் உன் பேச்செல்லாம் பார்த்தா ஐயோப்பா வள்ளி ரொம்ப பெரிய அறிவாளியா இருக்கு போலப்பா அப்படின்னு நினைக்க தோணும். ஆனா உண்மையா கிடையாது. நீ வெறும் குணம் தான். நீ போல பாருங்க, தேவையில்லாம பேசுற பேசுவான். சாமி கேளுங்க, உனக்கு எனக்கு சொத்து தகராறா இல்ல? ஒரு கதைப்படி நீங்க என்னுடைய பேச்சுல போர் இடத்துல
வள்ளின்னு ஒரு நாகரிகத்தை குறைச்சு நான் பேசுறேனா? பேசல. இல்லையா? பேசல. அப்புறம் என்ன இதுல நீ என்ன கேக்குற? ஏன் பண்ணி பெரிய ஆளா நிரூபிச்சிட்டு போங்க. பெரியாளா? நிரூபிச்சிட்டு போங்க. எப்படி நிரூபிக்க சொல்ற புரியல? அப்புறம் சொல்லுங்க நீங்க. இல்ல இந்த வார்த்தையை நீ மத்த பிள்ளையை கேட்டா கூட நியாயம். சரி. பெரும்பாலும் என்னை விட வயசுலயாச்சும் குறைஞ்சதோ மூத்ததா இருக்குங்க சொல்லலாம். ஜெயமானோட நான் 5 வயசு மூத்தாளு, நான் 10 வயசு மூத்தாளு. நீ அதுலயும் லாயக்கு இல்ல, அதுலயும் நீ சேர்த்தி இல்ல. நீ எந்த அறிவுல நீ என்ன எதுல நீ நான் கேக்குறேன் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல என்னை விட நீ பெரிய நிரூபிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தரு. திரும்பவும் சொல்றேன் நல்லா பாடுற நீ வாங்குற நல்லா விட சம்பளத்தை விட கூட என்னோட வாங்கிட்டு ஓடிப்பி தர்க்கமான தயவு வந்தால் இந்த வேலையில இந்த வேலை வந்தால் ஒரு அடிப்படை அறிவுனா ஒரு நாரத மகிழ்ச்சிட்ட நிக்கிற நாரதர் முதல்ல இப்ப என்ன தப்பா பேசுற ஏன் அப்படி ஏதோ சுடுதண்ணியை கொதிக்கிறீங்க? உங்க அண்ணன் வந்தார்ல யார் வந்திருக்கா சொன்னாரு? நாரதர் வந்திருக்கதா சொன்னாரு. நாரதர் வந்திருக்கதா சொன்னாரு. இல்ல உனக்கு அப்புறம் வந்து பக்கத்து பையன் வந்தா சொன்னாரா? அப்படி எதுவும் சொல்லல. இல்ல நாரத மகிழ்ச்சி சொன்னார்ல நாரத பத்தி குறை முன்ன பின்ன கேள்விப்பட்டிருக்கியா? பார்த்ததுல கேள்வி. நல்லா கேளுங்க. இங்க பிரச்சனை நான் நிக்கிற ஜெயமாதவனவோ நீ நந்தினியாவோ இல்ல. இல்ல நான் கட்டைய முடிச்சு வந்துட்டேன்னா நான் நாரத மகிழ்ச்சி கதைப்படி. நான் வள்ளி. வள்ளி தானே? நீ வள்ளி தானே? ஒரு நாரத மகிழ்ச்சி பத்தி பெரிய ஆளா எப்படி கேப்பா? இப்ப கேட்டனால என்ன தப்புக்கிறீங்க? நேத்து அரங்கேற்றம் பண்ணி இன்னைக்கு வர பிள்ளை கூட தெரியும் நாரதனுடைய தன்மை என்ன, அவன் இடத்துல எப்படி ஆசி வந்தீங்க. வாழ்த்து பாட்டு பாடினீங்க, யாருக்கு பாடின? வரவேற்பு பாட்டு உங்களுக்கு தான் பண்ணேன். சுத்துனீங்க, எத்தனை சுத்து? யார சுத்துற? உங்களை தான் சுத்துனேன். ஏன் அப்பெல்லாம் பெரிய ஆண்டு அந்த அறிவு இல்லையா? ஏன் சுத்துற? பெரிய ஆளு தெரியல சுத்துற? நாரதர் வந்திருக்காரு, தேவதூதன் வந்திருக்காரு, அப்புறம் நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு, மரியாதை கொடுக்கறதுக்காக கொடுத்தேன். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? சின்ன பிள்ளையை சுத்தி வணங்குவாங்களா? மாட்டாங்கல்ல? ஏன் அப்பா மட்டும் இடிச்சு சுத்துற? இப்ப கேட்கிற பெரிய ஆளானு இங்க பாரு. நான் நிரூபிச்சேன்னா எனக்கு என்ன பயம்னா நான் உன்னை நாரதத்துல போட்டு கூட்டியாது நானே உன்னை அசிங்கப்படுத்தி அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. சுத்தமா ரொம்ப தவறு. ஏதாச்சும் இந்த ராமாயண மகாபாரதத்துல 2 கதை இருந்தா நீங்க சொல்லிட்டு ஓடி போயிரு. அப்படியே நீங்க சொல்றத பார்த்தா பெரிய ஆளு நிரூபிக்கிற மாதிரியே பேசுறீங்களே, எனக்கு புரியல. இல்ல எப்படி நிரூபிக்க சொல்றேன் எனக்கு புரியல. நீங்க ஏதாவது ஒண்ணு ஏமா பச்சை பிள்ளை கூட தெரியுமா நாரோட தன்மை என்ன வள்ளியோட தன்மை என்னன்னு இத நான் நிரூபிச்சே காரணமா? நீங்க எப்படி நிரூபிப்பீங்க? வெட்டி பச்சி வேலை சரி நான் நிரூபிச்சேனா நிரூபிங்க. இல்ல எனக்கு இதெல்லாம் வாஸ்து சரியில்லை. கொழுப்பு இருந்தா இந்த மாதிரி வார்த்தை மேல சொல்லுவேன். எங்க நிரூபிச்சு காட்டுங்க. சரி நான் நிரூபிக்கிறேன். அதை உடைச்சு ஆமாங்க நீங்க சொன்ன எதுவுமே உண்மை இல்லை, நீங்க சொன்ன எல்லாமே பொய் அப்படி நீ நிரூபிச்சு காட்டீங்கன்னா நீ நாடகம் பேசுற மொத்த தொகை அதை வாங்கி கொண்டு தந்துடுறேன். நிஜமா? காலேஜ் கட்டிடலாம் பேசாம இரு. நிஜமா? இந்த கண்ணை உருட்டுறதுன்னா பாயை பிடிச்சி தரணி கிழிச்சு விட்டு விடுவேன். இல்ல நிஜமா தான் கேக்குறீங்க? இல்ல நிஜமானா நீ ஒரு ஆளு உன்ட பயந்துட்டு போய் சொல்லுவாங்களா? அப்ப உண்மையை தான் சொல்றீங்களா? இப்போ சொல்றேன். எடுத்து வச்சுக்கோங்க, பணத்தை எடுத்து கையில இந்த கையில வச்சுக்கோங்க. நான் நிரூபிச்சதுக்கு அப்புறம் இந்த கையில வாங்கிக்கிறேன். அப்படியா? நான் சொல்றேன் ஏதாச்சும் ஒரு செய்தி உன சொல்ல முடியுமா? சரி முயற்சி பண்ணு, ஒண்ணு தப்பு இல்ல. புராணங்களை படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். அதை பேசதான் நீ வந்திருக்க. நீ ஆரம்பத்தை ஏதாச்சும் ஒரு புராணத்தை, ஒரு பிரம்ம புராணத்தை, ஒரு விஷ்ணு புராணத்தை நான் என்ன கேட்கறேனோ அதுக்கு மட்டும்தான். நீ மனப்பாடம் பண்ணாலும் ஒப்பிக்கணும்னா காலையில பாகனி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கிட்டு போறேன். நல்லா 1.5 மணி நேரத்துக்கு நீ கத்திக்கிற. எனக்கு எந்த பஞ்சாயத்து இல்ல. இங்க வந்தா தர்க்கம் என்ன நீ நிரூபிக்க சொன்னீங்க சொல்லுங்க, நான் நிரூபிக்கிறேன். 18 மட்டும் நீ சொல்லு. புராணம் எத்தனை? 18 புராணம். 18 புராணத்திலையும் வள்ளி நீ தானே? நான் நாரத மகரிஷி. 18 புராணங்களையுமே என்னுடைய ஏதாச்சும் ஒரு புராணத்துல, எல்லா புராணத்திலுமே ஏதாச்சும் ஒரு இடத்துல என்னுடைய கதை வரும். சரி வருமா? கண்டிப்பா வரும். நீ யாரு? வள்ளி. வள்ளி தானே? ஆமா. எத்தனை கதையில உன் பேர் வருது? எத்தனை புராணத்துல உன் பேர் வருது? நான் கந்த புராணத்துல இருக்கேன். அப்படி சொல்ல புராணத்துல? அந்த கந்த புராணத்துல இருக்கேன். வள்ளியம்மா யோ பேசும்போது வார்த்தையை நல்லா யோசிச்சு பேசணும். என்ன பேசாம இருந்தேன்? கந்த புராணத்தை யார் எழுதுனா? கச்சியப்ப சிவாச்சாரியா. எழுதிட்டாரா? எழுதா போறாங்க. எழுதிட்டாரா? இன்னும் எழுதல. கடந்த காலமா நிகழ்காலமா? இன்னும் எழுதல. எதிர்காலம் நடந்துகிட்டு இருக்குன்னா அது நிகழ்காலம். எழுத போறாரா எதிர்காலம்? ஆமா எதிர்காலம் வச்சுக்கோங்க. இப்ப எழுத இன்னும் எழுதல. இன்னும் எழுதாத கதையில எப்படி நீ வருவ? வர காத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பேச கிடையாது. இப்ப வரைக்கும் நீ இருக்கியா? இல்ல. அதோட வாயை போட்டு இனிமே வர போறேன். இனிமே எழுதலன்னா அப்ப சொல்லு இந்த எழுதிட்டாங்க இந்த புத்தகத்தை பாருங்க. இப்ப வரைக்கும் எழுதல. அப்ப நீ அதுல இல்ல. இல்ல. அதை தவிர மத்த எந்த புராணத்தாச்சும் உன் கதை வருதா? வரல. நல்லா சொல்லு. வரல. இந்த லட்சணத்துல நீ இவ்வளவு சோடால பேசுற. வரல. நீ வரலன்னு சொல்றதுக்கு அங்கிருந்து மங்கடி மணி கிளம்பி வந்த. நீ தாமதம் வந்தது, நீ வராம இருந்திருக்கலாமே. வள்ளி இல்லாம எங்க மாமே ஹரியர மாமாவே நான் ஸ்ரீபாட் போட்டு நான் தலையை பிடிச்சிருப்பேன். சரி உலகம்
பல்ல ஊத்து விடுவேன். என் கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்றேன். என்ன கேட்டனா இல்ல உலகம் என்ன கேட்டனா கேட்கல. என்ன கேட்டேன்? எத்தனை கேட்டேன்? 14 லோகம். அதுதான் பதில். அதோட நிப்பாட்டு. 14 லோகத்துக்கு நீ போறியா? நான் தான் பூலோகத்துல இருக்கேன். உன்னால போக முடியுமா? முடியாது. யாரால போக முடியும்? நாரதரால போக முடியும். யார் போயிருக்கா? நீங்க போயிருக்கீங்க. நான் போயிருக்கேன். ஆமா. நீ போயிருக்கியா? நான் தான் பூலோகத்துல இருக்கேன். இங்க நான் தான் பூலோகத்துல இருக்கேன். பூலோகத்துல? ஆமா. இந்த இத்தனை பேர் நாடகம் பாக்குறாங்கல்ல, அவங்களும் பூலோகத்துல தான் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் கிடையாது. இல்ல இல்ல. அப்புறம் என்ன கண புடிங்கிற வேலைய உனக்கு? இங்க பாருங்க சாமி, கீழ உட்கார்ந்து நாடகம் பாரு. எதுக்கு அப்ப இங்க நிக்கிற? உங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? எதுக்கு இங்க நிக்கிற? உன்னால பாரு பூலோகத்துல மத்தவங்க இருக்க முடியுமா? முடியாது. வரியா? வரல. அதோட பாடு. சரி அத கூட விடு. இவங்க எத்தனை? நான் இவங்க இருக்கு. தெரியா துவாபரம் கலியுகம் என்று சொல்றேன். நான் இவங்க இருக்கு. யா திருநாத்து வந்திருக்கியா? வரல. திரேதாயுகத்துல இல்ல. துவாபரத்துல நான் கலியுகத்துல இருக்கேன். இது எங்கேமா இருக்க? அந்த இடத்துல தொங்குறாங்களா? அவங்களும் கலியுகத்துல தான் இருக்காங்க. வரல. வாய மூடு. அரசன் வந்து வந்திருக்கியா? இல்ல. ராமாயணத்துல இல்ல. மகாபாரதம் இல்ல. சிலப்பதிகாரம் இல்ல. மணிமேகலை வளையாபதி கொஞ்சம் கூட கூச்சம்னு ஒண்ணே கிடையாது. இவ்வளவு நேரத்துல எப்படி நிரூபிப்பீங்க? எங்க நிரூபிச்சு காட்டுங்க பாப்போம். அப்படியே இப்படியே வெட்டி சவடால் பேசிட்டு இருந்த. இப்ப நான் கேட்டேன், எந்த ஒரு புராணத்திலையும், எந்த ஒரு உலகத்திலையும், எந்த ஒரு யுகத்திலையும் எதுலையுமே நீ வரல. இப்ப என்ன அறிவுல, யாரு கொடுத்த தைரியத்துல இவ்வளவு பெரிய மேடையில் வந்து நாவல நீ பிரியாணிங்கப்பா? ஒழுக்கமா செஞ்ச தப்புக்கு என் கால் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடி போயிரு. காலை தூக்குறாரு மாதிரி. சரியா? அதுதான் உனக்கு ஒரே வழி. இன்னும் அப்படித்தானே இன்னும் 1000 சொல்லுவேன் நான் பெரிய ஆள் நினைக்கிறதுக்கு. ஏன்னா நாரத மகரிஷி நீ சாதாரண வள்ளி. அதனால யோசிச்சுட்டு மன்னிப்பு கேட்டு கதையை சும்மா நடத்துறேன். 2 பாட்டை பாடி தொலைஞ்சிட்டு உள்ள போ. சொல்லுமா. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? சொல்லுமா. 14 லோகத்துல இருக்காங்களா? 14 லோகங்களும் போயிட்டு வர்றாங்களா? 18 புராணத்துல இருக்காங்களா? 4 யுகத்துல இருக்காங்களா? எல்லா புராணத்துல இதிகாச காவிய அலங்காரம் எல்லாத்துலயும் இருக்காங்களா? இருக்கட்டுமே, எனக்கு என்ன ரொம்ப அவசியமா? எப்படியா இருந்தாலும் காலையில என்ன கும்பிட்டு தான் நிக்க போறாரு. அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி சவடால் வீராப்பு வெட்டி வசம்லாம் எதுக்கு? என்ன சொன்ன? காலையில இல்ல எப்படியா இருந்தாலும் நீங்க கும்பிட்டு தான் நிக்க போறீங்க. அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு வசம்லாம்? ஐயா காலையில ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுங்க ஐயா. காலையில 200 நீ வேணா வெண்டி சுத்தி சுத்தி என்கிட்ட கும்பிட்டு நிக்கலாம் சம்பளத்துக்கு. என்ன இதுக்கு நான் போய் உன்னை கும்பிட்டு நிக்க போற? நீ என்ன நானும் கொடுத்து குடியாந்துருக்க? அப்ப நீங்க என்ன அப்படி கும்பிடுறதுமே நான் ஜெயமாதவனை நீ நந்தியாடுறத பேச்சு இங்க நாரதர் நீ வள்ளி. இந்த நாரதரு இந்த வள்ளியை பார்த்து கும்பிடலன்னா நீங்க என்ன சொல்லலாம் நான் கேக்குறேன். ஏமா வரவேற்பானது நீ. ஆமா. என்னை வணங்கி சுத்துறது நீ. சரி. என் கால்ல விழுந்து கும்பிட்டது நீ. ஆமா. இதெல்லாம் நீ தானே பண்ண? ஆமா. நான் உனக்கு பண்ண வள்ளியை சுத்தி கும்பிட்டனா? பண்ணுவீங்கங்கறேன் நானு. பண்ணுவீங்கங்கறேன் நானு. திரும்பவும் சொல்றேன், நடக்கும் எழுதுவாரு நீங்க பண்ணுவீங்க. இப்போ நான் சொல்றேன், உங்களோட பெரிய ஆளு நான் நிரூபிக்கிறேன். நான் யாரு? பள்ளி. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. நான் எதுக்காக வந்திருக்கேன்? வேற பண்ண நங்கை மணி சொல்ல முடியும்? நான் எதுக்காக வந்திருக்கேன்? காவல் செய்ய வந்திருக்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலம் உணர்ந்த மகரிஷி யாரு? எனக்கு முக்காலம் தெரியும் கதைப்படி. உங்களுக்கு தான் தெரியும். சரி. நான் வள்ளி தானே? வள்ளிதாமா? காவலுக்கு தான் வந்திருக்கேன். காவலுக்கு தான் வந்திருக்கேன். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? கலகம் செய்ய வந்திருக்கிறேன். கலகம் ஆரம்பிச்சிட்டீங்களா? இது ஏன் சௌரியம், எப்ப வேணா ஆரம்பிப்பேன், எப்ப வேணா முடிப்பேன். சரி, என்ன பாக்குறது? யாருடைய கலகம்? என்ன பாக்குறதுக்கு எதுக்கு வந்தீங்க நீங்க? என்ன விஷயத்தை சொல்லுங்க. உங்க அண்ணனை கதைப்படி அண்ணன் சந்திச்சேன். யாரு இருக்கான்னு கேட்டு தங்கச்சி சொன்னாரு. இப்ப வந்து ஆசி வாங்கியிருக்கேன். இப்ப இதுக்கு என்னப்ப வழங்கிட்டீங்கல்ல? கிளம்புங்க. உங்களுக்கு இடத்துல காலி கிளம்புங்க. ஆளை கிளப்பிடு, ஆளை கிளப்பிடு. கிளம்புங்க. கொளுத்தி கூட கொளுத்தி கிளம்புங்க முதல்ல. தலையை வலிக்குது, போங்க. அங்க போங்க. இல்ல இப்ப என்ன நீ சொல்ல வர எனக்கு புரியல. இப்ப நான் நிரூபிச்சதுக்கா இடத்த காலி பண்றதுக்கா இல்ல என்னன்னா நீங்க வள்ளியை பார்க்க வந்தீங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க. இது உங்களுக்கு என்ன புரியுற மாதிரி பேசுனேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். இல்ல நீங்க வந்துட்டீங்கல, வந்தாச்சு, ஆசீர்வாதம் கொடுத்துட்டீங்கல, இனிமே உங்களுக்கு வேலை இல்ல. அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்ப இது ஆசி கொடுத்தா கல்யாணம் ஆயிருமா? கல்யாணம் ஆகாது. ஏன் எதை வச்சு வேணா கல்யாணம் பண்ணுவேன். அது ஏன் சௌரியா? சரி, எதை வச்சு தொடங்க போறீங்க? எதை வச்சா? அம்மா எதை வச்சுனா அது இப்ப சொன்னா எப்படிமா? சொல்லுங்க. வாய் வரைக்கும் வந்திருக்கல, அப்புறம் என்ன சவுடால் பேசுறீங்க? எது என்ன காரணத்துக்காக உன்னை சந்திக்க வந்தது? அது இப்ப சொன்ன கதையை முடிச்சிருவா. சொல்லுங்கங்கறல. எதை சொல்ற? என்ன காரணத்துக்காக வந்தீங்க? காரணம் என்ன? காரணத்தை சொல்லுங்க. இல்ல எனக்கு புரியல. நீங்க திருச்சியில வண்டி ஏறும்போது என் நாடகத்தை கெடுக்கணும்னு வந்திருக்கீங்க. எனக்கு ஒரு புரியலையே. இல்ல நான் முக்காவாசி கெடுத்ததே நான் தான். ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? இல்ல எதுக்காக வந்தீங்கன்னா இல்ல நான் கேக்குறேன் மாமா, மாப்பிள்ளை பேர் இப்ப சொன்னா அப்புறம் எப்படி புராணம் பேச இதிகாசம்? சரி சொல்லுங்க, எதுக்கு தான் வந்திருக்கீங்க?
சொல்லுங்க முதல்ல எப்பதான் சொல்லுவீங்க கேட்கறதுல சொல்லுங்க சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சங்கத்துல ரிப்போர்ட் கொடுத்து 30,000 அவதானம் போட வைக்கல. அதெல்லாம் வேணாம், நீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. காலாட்டம் கீழே இருக்கா? சொல்லுங்க. என்னவா தெரியும் உனக்கு? என்ன காரணத்துக்கு வந்திருக்கீங்க? எம்பரமா முருகப்பெருமான் இருக்கார்ல, அந்த முருகனை உங்க மாப்பிள்ளை வந்திருக்கேன். அதான் இதுக்கு ஆசைப்பட்ட கதையை முடிக்கணும். முருகன் நீ இவனை வெள்ளன விடணும், தர்க்கம் நடக்கலன்னு சொல்லணும், காலம் கெட்டு போகுது. அதான் என்ன ஓட்ட போனக்குள்ள நண்ட விட்ட மாதிரி லொட லொட லொட. எப்பயாச்சும் மாப்பிள்ளை வைப்பேன். என் 18 வருஷ அனுபவத்துல 1/4 மணி நேரத்துக்குள்ள மாப்பிள்ளை சொல்லி சரித்திரமே இல்லையா? இதான் சரித்திரம், முதல் சரித்திரமா எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இது சம்பவம், இது சரித்திரம். இது சரித்திரமா? இது சரித்திரமே பண்ணாம கதை முடிக்கிற ஒரு சரித்திரமா? சரித்திரமே எப்படி இருக்காங்க? எப்படி? நீங்க முருகப்பெருமான மாப்பிள்ளைய பார்த்து வந்திருக்கீங்க. ஆமா. எதிரியா உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். நான் கட்டுவனா கட்ட மாட்டேனா? அது நீ தான் சொல்லணும். என்ன தெரியுமா உங்களுக்கு? நீ என்ன கேக்குற? எதிரியா தெரியுமா தெரியாதா? இறுதியில நீ கட்டுவாய், அதானே உனக்கு தெரியணும். நான் கட்டுவனா கட்ட மாட்டேன். நீ என்னதான் முருகப்பெருமான கட்ட மாட்டேன் சொன்னாலும் இறுதியில நீ முருகப்பெருமான திருமணம் பண்ணிக்கிடுவ. அப்ப முருகப்பெருமானை கல்யாணம் பண்ணிக்குவேன் நானு. ஆமா. அதானே? ஆமா. சரி, நான் முருகப்பெருமானை கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணத்துக்கு வருவீங்களா? எம்பரமா ஏன் மாப்பிளமா? உங்க மாப்பிளை இல்ல நான் சொல்றேன். யாரோ போல எனக்கு பிரச்சனை. ஆனா முருகன் மாப்பிளை. உங்க முருகன் வர மாட்டானா? அப்ப வருவீங்க? வருவேன். வந்தா என்ன பண்ணுவீங்க? பந்தில உட்கார்ந்து சாப்பிடுவேன். அது மட்டுமா? என்னமா கேள்வி? முருகன் தான் என் மாப்பிளை, முருகன் ஆசி வழங்குவேன், முருகன் வணங்கி ஆசி நான் வாங்கிக்கிறேன். அது ஏன் சௌரியம்? அது உங்க சௌரியம் தானே. அப்ப முருகப்பெருமான்ட்ட வந்து நீங்க என்ன வாங்கிக்கிறீங்க? ஆசி வாங்கிக்கிறீங்க. அப்ப ஆசி வாங்கும் பொழுது பக்கத்துல யார் நிப்பான்னு தெரியுமா உங்களுக்கு? யார முருகன் கட்டுவாரு? யார கட்டுவாரு? அப்ப நீங்க தான் நின்று சொல்லுவ. அப்ப நான் தானே வள்ளி. அப்ப பக்கத்துல நான் தானே நிப்பேன். அப்ப நீங்க முருகப்பெருமான் வணங்குவீங்களா? அப்ப வணங்குறப்போ உங்களுக்கு என்ன கொடுப்போம்? ஆசி. நல்லா இருங்க அப்படின்னு நான் ஆசீர்வாதம் கொடுப்பேன். அப்ப நீங்க என்ன வணங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? எப்படி எப்படி இல்லங்க, நான் முருகப்பெருமான கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க முருகப்பெருமான வணங்க வருவீங்க. அப்படி வணங்க வரும்பொழுது கட்டி பக்கத்துல நீ வேண்டாவா? நான் நின்ன பொழுது அப்ப நீங்க முருகப்பெருமான வணங்கும்போது உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் கொடுப்பேன்னு சொல்றேன். இப்ப இவ்வளவு நேரம் நீ சொன்னது கை காலையில என் முன்னாடி கையை கட்டி நிக்கணும்ன்றது. கை கட்டி வாய் பத்தி அப்படி நிப்பீங்க, உங்களுக்கு நான் நல்லா இருக்கேன்னு ஆசீர்வாதம் கொடுப்பேன். புரியுதா? முருகப்பெருமானோட நிற்கும் பொழுது அப்ப நான் சொல்லுவாங்க பூரவத்துல பூவோடு சேர்ந்த நாறு மனம் பெறும். அதனால நீ முருகனை கட்டினா நீங்க ஆசி குடிப்பீராக. பெரிய ஆளு இப்படி உன்கிட்ட ஆசி வாங்குற மாதிரி நான் கல்யாணம் தான் முருகப்பெருமானை கடத்தி வேற பிள்ளை கட்ட வேண்டியது வர உனக்கெல்லாம் முருகன் கட்ட மாட்டேன். ஆனா பரவாயில்ல, உன்னை வந்து பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? சும்மா நான் பெரிய ஆள் குளிக்காம ஏதோ ஒரு வகையில நியாயமா இருக்க முருகனை கட்டிக்கிட்டா முருகன் கொண்டாட்டி முருகனை கும்பிட்டா இப்ப என்னையோட சக்தி சின்ன பிள்ளைன்னு வச்சுக்கோமே, சிவனை போய் கும்பிட்டா சக்தியும் வாழ்த்துக்கள் நாரதா கையெடுத்து வாழ்த்து. அது மாதிரி நீ முருகனை கட்டிக்கிட்டா வாழ்த்து கொடுப்பீங்களாக்கும். அப்ப அந்த நீங்க பெரிய அந்த முருகனை நீ கட்டமது பாத்துக்கிறேன். அப்பவும் நான் நிரூபிப்பேன் உன்னை விட நான் பெரிய ஆளு. அது அப்புறம் பாத்துக்கிறேன். யாரு உன்னை குலக்கடவுள்? எம்பெருமான் முருகப்பெருமான். எத்தனை படை வீடுகள்? 6 படை வீடு. போயிருக்கியா? எல்லா படை வீடுக்கும் போயிருக்கேன். எல்லா படை வீட்டுக்கும்? எல்லா படை வீட்டுக்கும் போனதில்ல, ஒரு சில படை வீடு படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேங்க. முருகனுடைய ஸ்தலங்களிலே மிக சிறப்பான அதிக பக்தர்கள் போகக்கூடிய ஸ்தலம் எது தெரியுமா? பழனி. ஏன் அங்கே மட்டும் போற? ஆமா, அங்கதானே முருகப்பெருமான் காட்சி தருவாரு. ராஜ கோலத்துல காட்சி தருவார். இது பழனி இல்லையா? ஆண்டி கோலத்துல காட்சி தருவார். இப்ப ராஜ கோலம்னா அதுலயும் காட்சி தருவார். உண்மையான கோலம் என்பது ஆண்டி கோலம். ஆனா அலங்காரம் மட்டும் ராஜ அலங்காரம். மத்த எல்லா கோயிலுமே இயற்கையில ராஜ அலங்காரம் இருக்கும். ஆனா பழனியில மட்டும் ஆண்டி கோலத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் ராஜ அலங்காரம் பண்ணுவாங்க. ஏன்னா முருகன் ஆண்டியாகவே வந்தார். எனக்குன்னு ஒரு நாடு, எனக்கு ஒரு மக்கள் என்று வந்தார் முருகப்பெருமான். இங்க திருமாலின் சோலை. திருமாலின் சோலை. திருமாலின் சோலை வந்து உனக்கு பழனிக்கு பேரா? அப்படி இல்ல, நானே பல பேருக்கு காது ஊத்துறேன், நீ எனக்கு குத்த பார்க்காத. அது பழமுதிர் சோலைக்கு பேரு. தெரியுதுல? இப்ப பழனி பழனி அந்த சிலைக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்கு. ஆமா இருக்கு. என்ன சிறப்பு? என்ன சிறப்புனா அந்த சிலை இருக்குமா? ஆமா, அத நவபாசன சிலை போகர் கட்டினது. ஏன் நல்ல நவபாசன சொன்னாதான் என்ன? எப்பவுமே கடுப்பு தான் பேசுவே நீ. இல்லங்க, நவபாசன சிலை போகர் கட்டின சிலை. அந்த சிலை அங்க இருக்கிற சிலை யார் செஞ்சா? போகர். போகர்னு சித்தர். நீங்க பழனிக்கு போனோம்னா போகருடைய நினைவிடம் இருக்கு. அவர்தான் நவபாசானங்களை அதை வைத்து ஒரு சிலை செய்தார். என்ன சிலை? முருகப்பெருமானோட சிலை தாங்க. முருகன் என்ன பேர்? முனியாண்டியா? நவபாசன சிலை. அட நவபாசனம் தானா? பாருங்க, என்ன வாசு சரியில்லையா? எவ்வளவு கடுப்பு இருக்கு. நவபாசனம்னா முருகனை தெரியாத எனக்கு? அப்புறம் சிலை பேர் என்ன? பால தண்டாயுதபாணி. அதானே முருகன் பழனியில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் முருகனுடைய பேரு பால தண்டாயுதபாணி தானே? ஆமா. இப்ப நான் கேக்குறேன், எல்லாருக்கும் தெரியும் போகர் செஞ்சாரு, நவபாசனத்தை செஞ்சாரு பழனியில அப்படின்னு. ஆனா அவர் ஒரு சிலை பண்ணாரா? பண்ணல. ஒரு சிலை பண்ணாரா அவரு? இல்ல இல்ல.
இன்னொரு சிலையும் நவமாசாரத்துல முருகன் செஞ்சார். அது இன்னமும் ஒரு ஊர்ல ஒரு கோயில்ல ஆக சிறப்பான ஆலயமா இருக்கு. நீ முருகனை தானே கூப்பிடுற? ஆமா. அவரை தானே கட்டிக்க போறேன். அவரை கட்டி நீ இந்த தானே எனக்கு ஆசி கொடுப்பேன்னு ஒண்ணு பதில சொல்லு, இல்ல ஆசி கொடுக்குற கையை அப்படியே ஒடிச்சு விட்டுறேன். எதுவும் வசதி சொல்லு. சொல்லு. 2 சிலை செஞ்சிருக்காரு போவர். எங்க இருக்குன்னு சொல்லு. ஒரு எழுதி எழுதி கொடுத்துருக்க அந்த மாதிரி தானே. ஆமா. இதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இப்ப என்ன கேக்குறீங்கன்னா, போகர் வந்து நவபாசன சிலை செஞ்சிருக்காரு, அதே மாதிரி இன்னொரு இடத்துல சிலை செஞ்சிருக்காரு, எங்கன்னு கேக்குறீங்க அதானே? இன்னொரு போகர் செய்தது பழனியில இல்ல. முதல்ல செஞ்சது நான் கேட்கிற மாதிரி கேள்வி. அங்கதான் முதல்ல செஞ்சார், அதன் பிறகுதான் பழனியில செஞ்சார். அப்ப முதல் சிலையை நான் கேட்கிற கேள்விதான். புரியுதா? கேள்வி புரியுதா? இன்னும் புரிய வைக்கணுமா? புரியுது. சொல்லு. பூம்பாறைன்னு ஒரு இடம் இருக்கு. எங்க இருக்கு? பூம்பாறை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல. பூம்பாறை எங்க இருக்குன்னு? எங்க இருக்கு? தமிழ்நாடு சொல்ற பூம்பாறைன்னு யாரு இல்ல. எனக்கு எதிரான யாருக்கு தெரியுது? எதிரி எல்லாம் கிடையாது. சரி விடு. பூம்பாறை கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊர். பூம்பாறை என்று சொல்லக்கூடிய இடத்துல பால தண்டாயுதபாணியா வந்து நவபாசன சிலையில போகர் செஞ்ச சிலை, முதல்ல செஞ்ச சிலை என்ன அப்படின்னா பூம்பாறை இருக்கக்கூடிய சிலை தான். போதுமா? அது சிலைக்கு பேரு இது பால தண்டாயுதபாணி, பால சுப்பிரமணியர் என்று பேரு. பால சுப்பிரமணியம். அதனாலதான் அவர் முதல்ல செஞ்ச சிலையின் பேரு சுப்பிரமணியம் தான். அதனாலதான் முருகப்பனுடைய எத்தனை பேர்லயுமே சுப்பிரமணியம் பேரு ஒரு ஆக சிறப்பான பெயராக விளங்கி கொண்டிருக்கு. சிறப்பு. இப்ப முருகப்பனுடைய தன்மை இது. இப்ப முருகப்பெருமான் அவதரித்தது கலியுகம் சொல்றோம். மொத்தம் 4 யுகம் சொன்ன பாத்தியா? கலியுகம் என்று சொல்லி 4 யுகங்கள் இருக்கு. இப்ப ஒவ்வொரு இடத்துல முருகன் வந்ததாக ஒவ்வொரு கதை உண்டு. இப்ப துவாபரத்துல முருகன் வந்தாரு அம்பைக்கு முத்துமாலை கொடுப்பதற்காக. திரேதாகத்துல வந்தாருன்னு சொல்றோம் குகநாகன்றோம். கிருதாகத்துல வந்தாருன்றோம் பாம்பார் வந்தான்றோம். இப்ப திரேதாகத்துடைய மிக முக்கியமான கதை எது அப்படின்னா ராமாயணம். உங்க அண்ணன் அருமையா சொன்னாரு, கம்பரும் ஒட்டக்குத்தரும் இணைந்து எழுதுகிறார்கள். ஒரு கதைக்கு ஆசிரியர் ஒருத்தர் இருக்க முடியும். சரி. பெரிய புராணத்தை யாரும் எழுதுறாங்கன்னா சேர்க்கலார். ஆமா. கந்தபுராணத்தை யாரும் கத்திய பசவாச்சாரியா. அப்படி ஒரு பேர் தான் இருக்கணும். ஆனா ராமாயணத்துக்கு 2 ஆசிரியர்கள். ஏன்? நாரதர் சொல்ல வால்மீகி எழுதினார். அது சமஸ்கிருதத்துல. ஒருத்தர் தானே தமிழாக்க செய்து. ஒட்டக்குதர் கம்பரம். ஏன்? ஏன்னா எழுத போறாங்க, அதனால எழுதுறாங்க. கதை தெரியாதோ? தெரியுமே. சொல்லு. ஏன் இருவர் சேர்ந்து எழுத சோழமன்ன கூப்பிடுறாரு. 2ஆம் குலோத்துங்க சோழன். ஐயா, ராமாயணம் என்பது வடமொழியில ஆக சிறப்பான ஒரு நூலாக இருக்குது. எனக்கு அதை தமிழாக்கம் பண்ணி கொடுங்க அப்படி கேட்கிறார். யாரு? சோழமன்னன். சரின்னு சொன்ன கம்பரம் ஒட்டக்குத்தரும் எழுதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்ட மட்டும் இல்லாம ஒட்டக்குத்தருக்கு ஒரு ஆசை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் கம்பனை ஜெயிக்கிறேன், இன்னைக்கு கம்பனை நம்ம ஜெயிக்கிறோம் என்று எண்ணிய ஒட்டக்குத்தர் என்ன பண்றாரு? நேரா வீட்டுக்கு போறாரு. இரவு பகல் தூங்காமல் சர 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 எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா கம்பருக்கு திமிரு, நம்ம தான் பெரிய ஆளாயிட்டமே அப்படின்னு மண்டங்கள் ரொம்ப அதிகமாயிருச்சு. குறைச்சுதான் தெரிய வந்துடும். யாருக்கு? கம்பருக்கு. அப்ப கம்பர் என்ன பண்ணாரு? ஆணவத்துல எழுதாம வீட்டுல சும்மா உட்காந்துட்டாரு. சோழவனை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஐயா வாங்கப்பா, உங்களோட ராமாயணத்தை எழுத சொன்னே எழுதிட்டீங்களான்னு. அப்ப ஒட்டக்குத்தர் சொல்றாரு, ஏங்க நான் முழுசா எழுதுறேன், ஆனா என்னால இயன்ற வரை நான் எழுதுறேன். எது வரைக்கும் படிச்சிருக்க? கடல் நான் படலம் கண்டேன்றார். என்ன அர்த்தம்? கடலை பார்த்த வரைக்கும் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு கரையை கண்டேன் என்று சொன்னார். ஆனா ஒட்டக்குத்தர் என்ன சொல்றாரு? ஒட்டக்குத்தர் சொன்னாரு கடலை பார்த்ததா. கம்பர் என்ன சொன்னாரு? கரையை கண்டேன்னு சொன்னாரு. உண்மையை சொன்னாரா? பொய் சொன்னாரு. பொய் சொன்னாரு. இங்கே இவன் தோத்து போட்டா நமக்கு அசிங்கமாகி போயிருமே நினைச்சு பொய்யாக சொன்னார். ஒட்டக்குத்தருக்கு ஆச்சரியம். என்னடா அது, நம்ம ராகு பகல் தூங்காம எழுதிய நம்மளால இவனதான் எழுத முடிச்சு, ஆனா இவன் எழுதிய நம்ம பார்க்கல, இவன் எப்படி கரையை பார்த்துக்க முடியும்? எங்க நீ கரையை தாண்டியதுக்கு சாட்சியா ஒரு கவி பாருப்பான்னு சொல்ல. இவர் கவி பாடுறார். பாடிய கவிதை துமி என்ற வார்த்தை வருகிறது. அப்பதான் அவர் கேட்டாரு, ஏப்பா கம்பா, நீ பெரிய புலவனாவே இருந்திருப்போம், ஆனா நீ பாடிய கவியிலே துமி என்ற வார்த்தை வந்தது தமிழ் அகராதியில் துமின்னு அர்த்தம் இருக்கா, வார்த்தை இருக்கா என்று கேட்கிறார். அப்படி கேட்ட உடனே கம்பர் பயந்து நின்ற பொழுது அங்கே என்ன நினைச்சிருக்கீங்க மனசுல? ஏதாச்சும் நான் சொல்ற கதையை தொட்டு பேசுவேன்னு எதிர்பார்த்தேன். நீ நாடகம் பார்த்து நிக்கிற. நான் நெஞ்சளவுக்கு இருமலோட இருமலா கதை சொல்லிட்டு இல்ல இல்ல, நீங்க கதையில மட்டும் சொல்லிட்டே போறீங்க. கவி பாடுனாரு கவி பாடுனாரு, என்ன கவி பாடுனாரு? நான் சொல்ற கதை ஏதாச்சும் தெரியும், நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இப்ப கதை சொல்ற, நான் இடையில பூந்து கேட்டாதான் எனக்கு தெரியும். நீ நாடகம் பார்த்து என்ன எனக்கு எப்படி தெரியும்? அட இல்லங்க, இப்ப வந்து கம்பரம் ஒட்டக்குத்தர் எழுதுறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப என்ன தப்புன்றியா? ஏன் என்ன தப்புன்றியா? கதையை தப்புன்னு சொல்ல, கவி பாடுனாரு கவி பாடுனாரு சொல்றியா? அப்ப என்ன கவி பாடுனாரு கவி சொல்லணும்ல. கதையே முடிக்கல, முழுசா கேளு. அப்ப கலைவாணி வர்றா, தயிர்கள் பின்னாகிறது, குழந்தைகளா தள்ளி போங்க, துமி தெரிக்க போகுதுன்றா. அப்ப துமி என்ற வார்த்தைக்கு துளி என்ற அர்த்தம் உண்டுன்னு
நிரூபிச்சு காட்டுங்க. அந்த கவியை முதல்ல பாருங்க சாமி. எனக்கு தேவையில்லாம நீங்க கதையை சொல்லிட்டு கதை தெரியாம இருக்கும் எல்லாருக்கும். தேவையில்லாமையா? ஏமா ஒரு கதை எப்படி 2 பேர் எழுதுறாங்கன்னு எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம பேர். ஏன்னா உன் சொந்த கதை சொல்ல கதை பேசுறேன்னா ராமாயணம் உருவான கதை எப்படி தேவையில்லாம சொல்ல? அது தேவையில்லாத கதை எல்லாருக்கும் தெரியும், கவிதை யாருக்கும் தெரியாது. அப்ப நீங்க கவியை தானே பாடணும். கதை எல்லாருக்கும் தெரியுமா? ஆமா. ஆனா நீங்க சொல்லுங்க, இந்த கதை எப்படி முடியும் சொல்லுங்க. நீ கதையே கவனிக்காம தான் நான் என்ன செய்யறேன்? நீ ஒரு தனி உலகத்துல வாழ்ற. இப்ப நான் கதை முக்கால் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் தெரியுங்களா? என்ன சொல்றேன்? கதை சொன்னா எல்லாருக்கும் உடனே புரியும். அதுக்கு இப்ப கவி வச்சுங்களேன், கவி சொன்னா யாருக்கும் புரியாது. ஆமாமா, கவி இல்லாம துமின்னு வார்த்தை வருது. கவினா என்ன கவின்னு கேட்க புரியல உங்களுக்கு? என்ன கவி பாடுனாரோ சொன்னீங்களே, உனக்கு நான் பாடின என்ன கவின்னு மட்டும் நீங்க பாருங்க. உனக்கு நான் பாடின கதை பிரச்சனை இல்ல, அந்த கவியை பாடாம போறது உனக்கு ரொம்ப பிரச்சனையா? அதான் பிரச்சனை. சரி, எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை? உன்னை நாடக போட்டதே என் பிரச்சனை தான். நீங்க கவியை பாடுங்க முதல்ல. வன்மத்தோட சொல்றேன், தப்பு இல்ல. நான் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன், பதுமானமா கவியை பாடுங்க. எப்படியா 2 பேரும் சேர்ந்து ஒரு கதை எழுதுறாங்கன்னு சொல்ல வரல கடைசி வரைக்கும். கவியை பாடுங்க. சரி, கவியை நான் பாடுறேன். கவியை நான் பாடுறேன். கம்பர் எழுதாமையே எழுதியா சொல்லி என்ன கவி பாடுறாரோ கவியை நான் பாடுறேன். பாடுங்க. விளக்கம் சொல்லுவியா? நீங்க முதல்ல கவியை பாடுங்க சாமி. விளக்கம் சொல்லுவியா? நான் சொல்றேன். எதுக்காக குறிப்பா அந்த கவியை கம்பர் அங்கே பாடினாரு விளக்கம் சொல்லணும். சொல்றேன். சொல்லாம மட்டும் இருந்தா நீ நிக்க முடியாது. யோசிச்சுக்க. பாடினான் கம்மன் எழுதாமை எழுதியாக சொல்லி எப்படி குமிழிட்ட குலவரை கூத்தல் திமிழவற்ற திரைகள் திமிழமோர் புக மாணவர் துள்ளினார் அமுதம் இனிமெனும் ஆசையாள் துமிதமோர் புக துமிதமோர் புக துமி அந்த துமி இந்த வார்த்தையை வச்சுதான் அவன் மண்ண பிரச்சனை. இப்ப இது கம்பர் பாடின கவி. எதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த கவிய கடலை தாண்டி போகும்போது, அதாவது பாலம் கட்டி போகும்போது எதுக்காக இந்த கவியை பாடுனா சொல்லு. இப்ப இந்த கவிக்கான விளக்கத்தை நான் சொல்லணும், அதானே? இடமரிசில கதை வேணா என்ன கவியை சொல்லுனீல விளக்கம் சொல்லு. துளி என்ற வார்த்தைக்கு துளி என்ற ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். கலைவாணி வந்தா கையை கடஞ்சா அதை நான் சொல்லிட்டேன். நான் சொன்னதை என்ன திருப்பி பேச நீ வந்திருக்க? இல்ல, நான் கேட்டது நான் பாடின கவிக்கு நீ அர்த்தம் சொல்லுன்னு. இந்த கவியிலேயே பாருங்க சுவாமி. குமுதமிட்ட குளவரை கூத்தரை திமிதமிட்ட திரையும் திரைகடல் துமித ஊர்ப்புகள் மாணவர்கள் துளியின் அமுதம் என்னும் எழுவிடும் ஆசையா. இந்த கவியில என்னன்னா திருப்பார் கடலில் அன்று கடையும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா தேவர்களும் அசுரரும் கிடையாங்க. அப்படி கடையும் பொழுது அமிர்தம் வரணும், அமிர்தம் வர்றதுக்கு முன் அமிர்தம் வேணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் ரொம்ப அப்படியே ஆவலா இருந்தாங்க. நமக்கு அமிர்தம் கிடைக்க போகுது அப்படின்னு ஆவலா இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு கிடைக்கல. அன்னைக்கு அமிர்தம் கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிச்சுன்னா கடைஞ்சனால கிடைச்சிச்சு. ஆனா மறுபடியும் அவங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டாங்க. எப்ப அப்படின்னா பாலம் கட்டும் பொழுது வானவர்கள் அப்படின்னா குரங்குகள்னு அர்த்தம். இந்த குரங்குகள்லாம் இந்த பாறைகளை தூக்கி கொண்டு போய் கடல்ல போடும் பொழுது கடல் நீராகப்பட்டது வான் அளவு வரைக்கும் அந்த துளிகளாகப்பட்டது மேல தெரிச்சுச்சான். அப்படி தெரிக்கும் பொழுது இந்த தேவர்களால் நினைச்சாங்களாம், அன்னைக்கு திருப்பார் கடல்ல கடையும் பொழுது நமக்கு அமிர்தம் கிடைச்சிச்சு, அதே மாதிரி இன்னைக்கு யாரோ இங்க கடையிறாங்க போல, அதனால நமக்கு இன்னைக்கு நமக்கு அமிர்தம் கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சு தேவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்ட தருணத்தை தான் அவங்க குமுதப்பட்ட குளவரை குத்தரை திமுத்தப்பட்ட திரையும் திரைகளை துமித ஊர்பவர் மாணவத்துடன் அமுதம் என்னும் எழுமெண்டம் ஆசையால் அப்படின்னு ஒரு கவி பண்ணாங்க. போதுமா? வாத்தியார் மாதிரி உனக்கு ரொம்ப வினயம் அதிகமாயிடுச்சு. என்ன காதுல போற வாக்குல பூ சுத்தன பத்தியா? நான் என்ன வானரம் துள்ளினர் பாடுனேன். வானரம்னா குரங்கு, வானவர் துள்ளினர் பாடலே வானவர் துள்ளினர். இப்படி காதுல பூ சுத்த பாக்குற நீ. வானவர்னா தேவர்கள், தேவர்கள் துள்ளினார்கள். குரங்கு கள்ளத்துக்கு போடும் பொழுது அந்த துளி தெரிக்கிறத பார்த்து ஆகா இவனோ பார்க்கல மறுபடியும் கிடைக்கிறாங்க, நமக்கு அமிர்தம் கிடைக்க போகுது. வானவர் துள்ளினர், வானவர் துள்ளினர் நான் பாடுனேன். வானவர்கள் துள்ளினர்கள். ஆனா ஒரு விஷயம் சொல்லவா, உனக்கு ஆண்ட அளப்பரிய திறமைய குரல் படத்தை நல்லா நிறைய கொடுத்திருக்கான். ஆனா அந்த அக்கிருத்திருவம் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதை மட்டும் குறைச்சுக்க, சரியா? இல்லன்னா குறைக்கப்படும். சரிங்க சாமி. பார்த்தமா போல முடிய கட்டிக்கிறியா? அதெல்லாம் கட்ட முடியாது. மகாபாரதம் படிச்சிருக்கீங்களா? கேளு. மகாபாரதம் படிச்சிருக்கீங்களா? கேளுடா, படிச்சிருக்கேன். அத கேளு. அப்படினா படிச்சிருக்கீங்க. என்னங்க அப்ப? சரி சாமி, மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் பாத்தீங்களா? கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்த உடனே ஆஹா கிருஷ்ண பரமாத்மா வராரு அப்படின்னு அவரை பார்த்து பயந்த தருணங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆமாமா, போர்க்களத்துல ஒரு ஆயுதம் ஏந்தலனா கூட அவரை பார்த்து பயப்படுவாங்க. அர்ஜுனனுடைய பேரோட்டி வந்தாலும் பயந்தாரு. ஆமா. ஆனா கிருஷ்ண பரமாத்மாவே ஒருத்தர் பார்த்து தன் உயிருக்கு பயந்து ஓடுனார். யாரை பார்த்து ஓடுனார் சொல்லுங்க பாப்போம். யாரு? கிருஷ்ண பரமாத்மாவே ஒருத்தர் பார்த்து தன் உயிருக்கு பயந்து ஓடுனார். யாரை பார்த்து பயந்து ஓடுனார்? நீ வித்தியாசமா 1000 விஷயம் பேசு வேணாங்களே, ஆனா அது பொருத்தமா இருக்கணும். கண்ணவரவன் யாரு?
மகாவிஷ்ணு ஆமா. அவதாரம். நீ என்ன பண்ற? மகாவிஷ்ணு ஒருத்தரை பார்த்து பயந்து ஓடுனாருன்னா என்ன பேச்சுது? அப்படியே யாரை பார்த்து கணவராக பயந்து ஓடல. தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலையா கிளம்புங்க. இந்த சவடெல்லாம் பேசினா குட்டுத்தனா தலை தனியா போய் விழுந்துரும். என்ன? நான் கற்ற கல்விக்கு மீது எனக்கு அளப்பரிய நம்பிக்கை இருக்கு. அப்ப என்ன சொல்ல வேண்டியதே? உயிருக்கு பயந்து கண்ணன் ஓடுனாரா? ஓடலையா? ஓடுனாரா இல்ல உயிருக்கு பயந்து ஓடுற மாதிரி நடிச்சாரா? ரெண்டு வித்தியாசம் இருக்கு. சரி, என்ன கேக்குறாரு? ஓடினாரு. உயிருக்கு பயந்து ஓடுவோர் நடித்தாரா ஓடுனாரு? இப்ப நடிக்கல. அப்ப நடிச்சா அப்ப நடிக்கிறனா ஓடுங்க தானே. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன ஏன் காதை நீ பூசுத்து பார்க்காத. கண்ண பரமாத்மா உண்மையிலே உயிருக்கு பயந்து ஓடுனார்னா ஓடுனார் அர்த்தம். உண்மையிலே நான் கேக்குறது, மற்றவர் பார்வையில் அவர் உயிருக்கு பயந்து ஓடிதான் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவர் உண்மையிலே உயிருக்கு பயந்து ஓடுறாரா? அவர் பயந்தெல்லாம் ஓட மாட்டார். அவர் எப்படி பயந்து ஓடுவாரு? இப்ப வந்து அவளுக்கு உயிருக்கு பயந்து ஓடும் நடித்தார். அப்ப நடிச்சார்ல. மக்கள் பார்வைக்கு என்ன தெரிஞ்சிச்சு? அப்பா என்னப்பா கண்ணபரமா அப்படி உசுறு போய் ஓடுறாரு. நீங்க தேவலோக ரிஷி, உங்க கண்ணுக்கு நடிக்கிற மாதிரி தெரியும். ஆனா எங்க கண்ணுக்கு நடிச்சத பத்தி இல்ல, நான் படிச்சத சொல்றேன். சரியா? கண்ணபரமா உயிருக்கு பயந்து ஓடும் நடித்தார். ஏன் நடிச்சார்? ஏன்னா காளையவனன்னு ஒருத்தன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. அது ரொம்ப பெரிய கதை. உனக்கு சுருக்கமா சொல்றேன். முசுகுந்த சக்கரவர்த்தி ஒருத்தன். தேவர்களால் அசுரர்களை ஜெயிக்க முடியாத பொழுது இவன் தான் துணைக்கு போய் நின்று அசுரர்களை ஜெயிச்சு தேவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தான். தேவர்கள் கேட்கிறார், ஏப்பா உனக்கு எனக்கு ரொம்ப உதவி பண்ணிட்ட, உனக்கு என்ன வரம் வேணும்? அப்பா ராசா, எந்த வரமும் வேணாம், என்னை நிம்மதியா போய் தூங்க விட்டா போதும், எனக்கு அது ஒண்ணு போதும். ஆனால் நான் தூங்கி எந்திரிக்கிற பொழுது எவன் முகத்துல முடிக்கிறனோ, இப்ப எடுத்துக்காட்டு நீ இருக்க, நான் தூங்கி நிக்கிறேன், என்னை முன்னாடி நிக்கிற, நீ எரிஞ்சு சாம்பலா போயிடணும். என்னமா என்ன ஒரு கெட்ட எண்ணம் பாத்தீங்களாங்க? எப்படி எல்லாம் 100 வயசு நல்லா இரு. உனக்கு எடுத்துக்காட்டு புரியுற மாதிரி விஷயம் சொல்றேன். புரியுற மாதிரி ஏன் புரியுற மாதிரி சொல்றது வேற யாருமே இல்லையா? வேற யாருமா? நீ ஊர்ல சொல்லி அடுத்த வருஷம் நாடகம் கொடுக்க வேணாம் பாக்கறியா? சொல்ல வேணாம். மக்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது இப்படிதான். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுமா? சொல்லுங்க. எவன் முன்னாடி போய் நின்றாலும் அவன் எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? கண்ணபரமா தெரியும். அப்பதான் கண்ணனை எதிர்ப்பதற்காக காளையவனன் ஒரு அசுரன் வர்றான். யாரை கொள்ள? கண்ணனை கொள்ள. கண்ணன் நினைச்சிருந்தா சுலபமா அவனை கொண்டுக்கலாம். ஆனா என்னாச்சு? இவன் யார் கையால் சாக வேண்டும்? இவன் கையால சாகணும். கதையிலவா கதையை சொல்லணுமா? யார் கையால்? முசுகுந்தன் கையால் தான் இவன் சாக வேண்டும் என்கிற கதையில. அப்ப என்ன போச்சு? காளையவனை கொல்ல வர்ற கண்ணபரமாத்மாவை அவர் நினைச்சதான் கொண்டுக்கலாம். ஆனால் உயிருக்கு பயந்து ஓடு போல் நடிக்கின்றார். ஆஹா, கண்ணனே நம்ம பார்த்து பயந்து ஓடாண்டா, இன்னைக்கு விடக்கூடாது, இன்னைக்கு வாச்ச அடிமை வேணாண்டா அப்படின்ற மாதிரி இவனு பின்னாடி ஓடான இல்லையா? இவர் முன்னாடி போனவரு உள்ள தூங்க முசுவந்தன ஒரு தட்டு தட்டிட்டு போயிட்டாரு. அவன் தூங்க எந்திரிச்சு நிக்க, இவன் உள்ள வர, இவனோட முசுவந்தன் பார்வை யாரு மேல பட்டுச்சு? கண்ண பரமாத்மா மேல. கண்ணனை தட்டி உள்ள போயிடாமா? பின்னாடி வேண்டி வந்தது யாரு? காளையவன். காளையவன் வர்ற கண்ணை உள்ள போய் ஒளிஞ்சிட்டாரு. இவன் எந்திரிச்சு பாக்குறதுக்கு இவன் உள்ள வரைச்சு. அவன் என்ன கேட்டா, என் கண்ணை திறந்து யார முதல்ல நான் பாக்குறேன்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். முசுகுந்தை கண்ணை தொடர்ந்து பார்க்க காளையவனை எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். அப்ப கண்ண பரமாத்மா யாரையும் பார்த்து பயந்து ஓடியது கிடையாது. ஆனால் உயிருக்கு பயந்து ஓடுவன் நடித்தார். எதற்காக? காளையவன முசுகுந்த கையால சாகடிக்கிறதுக்காக. ஏத்துக்கலாமா? இப்பயாச்சும் முருகனை கட்டிக்கிறியா? கட்ட மாட்டேன். கட்டி காமிக்கிறேன். அந்த பகலும் இந்த அவஸ்தையை நிவெடுத்து அவனையோ இரு பசை விவரித்து சொல்லு. வார்த்தை கேளமா? உனக்காக நான் சொல்லி இந்த சினவே வணக்கமலை உள்ளாலே மாறியத்தை போதானே சொல்லு. வார்த்தை கேளமா? அடைவை வரவானது சொல்லு. கேளமா? அன்பிலா கண்டு கூட்டி, அறிவிலா கருவி கூட்டி, புத்தி இல்லாதவருக்கு புத்தியை கூட்டி இதைத்தான் கொடுக்கின்றேன். அறிந்த மனசிறவியே, இந்த மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்யாவிட்டால் என்னையின் ஆதரவு அல்ல, இது விடம முடிச்சு கொள்ளு. இது என் சத்தியம், சத்தியம், சத்தியம். வருகிறது முருகனுக்கு திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்று உன்னை விடவே மாட்டேன். திருமணம் செய்து என்னங்க பேசுறீங்க? எப்படி பேசுறாரு பத்தியா? கேக்குறேன், பேசிக்கிட்டே
நினைச்சிருப்பாங்களோ இல்லப்பா ஒரு பேசு அவங்க அப்பா அம்மா நினைச்சிருப்பாங்க ஏவடா இப்படி ஒரு பிள்ளையை பத்தோம்னா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சும்மா இருங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்க? என்னைக்கே இருந்தாலும் முருகப்பெருமான மட்டுமே திருமணம் பண்ணணும் அண்ணே. கட்டினா அவங்கள தானே கட்டுவேன். இப்படி சொல்லாதமா, பிடிக்கல நீல முதல்ல. கரம் பிடிக்காம விட மாட்டேன், கரம் பிடித்தாலும் விட மாட்டேன். அது நடிப்பு. என்னைக்கு இருந்தாலும் முருகப்பெருமான மட்டுமே திருமணம் பண்ணணும். இவ்வளவு நேரம் நடந்தது நாடகமா? பின்ன கரகாட்டமா? நடிப்பா. நடிப்பா இவ்வளவு நேரம். ஆமா. என்னைக்கு இருந்தாலும் முருகப்பெருமான மட்டுமே திருமணம் பண்ணணுன்ற மிகப்பெரிய ஆசையில் இருக்கேன். இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த அனைத்து குட்டி 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 பாலகர்களுக்கும் அருள்காட்சி திரட்ட மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். 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 என்ன வண்டியில